Milky Mist Paneer. Milky Mist Paneer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையா? வியூக வகுப்பாளர்கள் என்பவர்கள் எல்லா கட்சியும் இருக்கிறாங்க. திமுக இருக்கிறாங்க, கட்சிக்குள்ள இருந்து இருப்பாங்க. ஒரு கம்பெனியா 2021 பிரசாந்த் கிஷோர் திமுக கட்சியிலே இருந்தாரு. எங்க இருந்து வந்தாரு? திமுக தேவைப்பட்டுச்சு. ரைட், உங்களுக்கும் தேவைப்படுது. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை நம்பியோ ஆதவ் அர்ஜுனா அவர்களை நம்பியோ பிரசாந்த் கிஷோர் வருவார் அப்படின்ற நம்பியோ நான் கட்சியில போய் சேரல. தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் உள் உணர்வோடு நாங்க கட்சியில போய் சேர்ந்து. அப்புறம் ஏன் ஜான் ஆரோக்கியசாமியோ ஆதவ் அர்ஜுனாவோ எங்க இதுல பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுறாரு? யாருங்க ஜான் ஆரோக்கியசாமி, யாருங்க பிரசாந்த் கிஷோர், யார் ஆதவ் அர்ஜுனா, நீங்க சொல்லுங்க. உங்க கட்சி பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. அவ்வளவுதானே, வியூக வகுப்பாளர்கள் அவ்வளவுதானே. அவர்கள் கிடையாது இல்ல, தலைவர்கள் அவர் கிடையாது இல்ல. எங்க தலைவர் தளபதி தானே எங்களுக்கு. நான் இப்பயும் சொல்றேன், தலைவர் தளபதி என்கின்ற ஒற்றை முகத்துக்காகத்தான் 90 லட்சம் பேர் கட்சியில உறுப்பினராக இருக்காங்களே தவிர 1 கோடி தொண்டர்கள் தராத தெம்பு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் செஞ்சிருவாங்களா என்ன? தந்துருவாங்களா என்ன? எவ்வளவு பெரிய வியூக அமைப்பாளராக இருந்தாலும் பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படுங்கன்னு சொல்றாருல. இதுதான் எங்க தலைவர். அப்ப வியூக அமைப்பாளர்களுக்கு பொதுச் செயலாளர் தான் ஆலோசனை கொடுக்க போறாங்க. இத்தனை பேர் வேணா ஆலோசனை சொல்லிட்டுங்க, கடைசியில முடிவெடுக்கக்கூடியவர் எங்க தலைவர் தான். எங்க தலைவர் தான் முடிவெடுப்பாரு. இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு கேள்வி கேட்கிற நீங்க ஏன் திமுக வியூக அமைப்பாளர் வைக்கின்ற பொழுது ஏன் இந்த கேள்வி நீங்க கேட்கல? காங்கிரஸ் வைக்கின்ற பொழுது ஏன் நீங்க கேட்கல? இவங்களுக்கு எல்லாம் மாற்றம் நம்ம தானே வரோம், உங்கள்ட்ட தானே கேட்க முடியும். அவங்க செய்யறதே நீங்களும் செய்வீங்கன்னா நீங்க எதுக்குன்ற கேள்வி வராதா? இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் எதற்காக சந்திச்சார்? ஏன் ஒரு வெளிப்படையா இந்த காரணம்னு அறிவிக்கல? நீங்க ஒரு நட்பு ரீதியா சந்திச்சிருக்காரு. நட்பு ரீதியான்னு சொல்லலாம்ல. எதுக்கு சொல்லணும்? என்ன சார், நீங்க அரசியல் வாழ்வுல இருக்கீங்க, பொது வாழ்வுல இருக்கீங்க, பொது வாழ்வுல இருக்கீங்க. நீங்க அவர் ஏற்கனவே ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆமா, நாங்க கூட்டணி வைக்கிறீங்களா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சா? சீமான் இங்கதான் ஒரு வாதம் வைக்கிறார், பணக்கொழுப்பு. தலைவர் அவர்கள் வேர்வை சிந்தி உழைத்த பணத்துல அவர் வியூகத்தை அமைக்கக்கூடிய செயல் திட்டத்தில் ஈடுபடுறாரு. இதுல என்ன இருக்கு? அதாவது வாய்க்கொழுப்பு உள்ளவர்கள் எங்களை பார்த்து பணம் கொழுப்பு என்று பேசலாமா? இவ்வளவு பணம் செலவு பண்ணி வந்தாங்கன்னா அப்ப இவங்களும் என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வி வராது. சீமான் தான் அதான் சொல்றாருல, நாங்க மக்களை நம்பிதான் வேலை செய்யறோம், மக்களை நம்பிதான் வரோம், எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் எங்களுக்கு தேவையில்லைன்றாரு. இப்ப ரவீந்திர துரைசாமி யாரு? அரசியல் விமர்சகர், அவரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். யாரு? ரவீந்திர துரைசாமி சொல்லி தானே ரஜினிகாந்த் போய் நீங்க பாக்குறீங்க. ஐயநாதன் சொன்னார்ல, ஆமா நீங்க அதிமுகவோட கூட்டணிக்கு தான் போறதுக்கு போயிட்டு இருக்குதுன்னு விஜயே என்கிட்ட சொன்னதா சொல்றாருல, அது உண்மைதானே? அவரு யாரு? ஒரு பத்திரிகையாளர். அவரும் இதே மாதிரி வியூகங்கள் எல்லாம் வகுத்தவர் தான். அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு நாங்க போறோம்னு எங்க தலைவர் சொன்னாரு. எங்க தலைமையில தாங்க கூட்டணி. ஐயநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு? அதிமுகவோடு கூட்டணி வச்சு போறாங்க அப்படின்னா அதிமுக ஏற்றுக்கொண்டு வருமா? ஆனா அதிமுகவை ஒரு மறைமுகமா கூட விமர்சிக்க மாட்டீங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் இந்த இதுதான். 26 என்பது கூட்டணி ஆட்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தலைவர் தான் முதலமைச்சர். ரைட். அந்த கூட்டணி ஆட்சிக்கான வியூகம் தான் வகுக்கப்பட்டு. சார், தாவேக தலைவர் விஜய் அவர்களை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்போ கட்சி தொடங்கிட்ட பிரசாந்த் கிஷோர் சந்திச்சுட்டு போன செய்திகள் வந்துருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தாவேகாவுக்கு உடனடியாக தேவைப்படுது, அதுவும் பல 100 கோடிகள் செலவு பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் விமர்சனத்தை கொண்டு வந்துருந்துச்சு. நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையா? இல்லை, வியூக வகுப்பாளர்கள் என்பவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. திமுக இருக்கிறாங்க, கட்சிக்குள்ள இருந்து இருப்பாங்க. ஒரு கம்பெனியா என்னங்க இது ஒரு கேள்வியா? இது இப்ப 2021 பிரசாந்த் கிஷோர் திமுக கட்சியிலே இருந்தாரு. எங்க இருந்து வந்தாரு? திமுக தேவைப்பட்டுச்சு. ரைட். அப்போ இது டெக்னாலஜி 2014 பிரதமருக்கு நரேந்திர மோடி ஆகிறதுக்கு அந்த டைம்ல இருந்தாங்க. அவர் பிஜேபில இருந்தாரா? சந்திரபாபு நாயுடு, எல்லாருக்கும், அகிலேஷ் யாதவ். அதனால உங்களுடைய கேள்வியில உங்களுக்கும் தேவைப்படுது. நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா? பிரசாந்த் கிஷோரோடு தாவேகா அக்ரிமெண்ட் போட்டு இவர் தான் தேர்தல் வியூக அமைப்பாளர் என்று ஏற்கனவே ஒரு வியூக அமைப்பாளர் இருக்கா? ஏற்கனவே ஒரு வியூக அமைப்பாளர் இருக்காருல்ல. உங்ககிட்ட நான் கேக்குறேன், போட்டிருக்கோமா? இல்ல, அது நீங்க தான் சொல்லணும். நீங்களே ஆனா ஏற்கனவே ஒரு வியூக அமைப்பாளர் இருக்காரா இல்லையா? இருக்கிறாருங்க. அவரோட போட்டுறீங்களா அக்ரிமெண்ட்? வியூக அமைப்பாளர்கள் என்பவர்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பாங்களே தவிர அவர்கள் முதன்மை கிடையாது, அவங்க பிரைமரி கிடையாது. இல்ல சார், நீங்க ஒரு பொதுச் செயலாளரை கட்சியில நிர்வாகியா அறிவிச்சீங்க, தேர்தல் பணிகளுக்காக ஒரு பொதுச் செயலாளர். அவரே தேர்தல் பணிகளை அந்த வியூக வகுப்பாளரோட சேர்ந்துதான் செய்வார்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க.
முதன்மையா தான் இருக்காரு. முதன்மை பின்னாடி எல்லாம் இல்ல, கிடையாது. முதன்மையா வெற்றி கழகத்தில் முதன்மை பிரைமரி எல்லாமே தளபதி மட்டும்தான். அந்த தளபதிக்கு எங்க தளபதி ஒரு பொதுச் செயலாளர் கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு இன்னொருத்தர் அங்க முதன்மையா இருக்காரு. தளபதி அவர்களை நம்பிதான் எங்க தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் எங்க கட்சியில் நாங்க எல்லோருமே சேர்ந்து வேலை செய்யறமே தவிர வியூக அமைப்பாளர்களை நம்பி நாங்க போல. அவ்வளவுதானே. அவர்கள் கிடையாது இல்ல, தலைவர்கள் அவர் கிடையாது இல்ல, எங்க தலைவர் தளபதி தானே எங்களுக்கு. நான் இப்பயும் சொல்றேன், தலைவர் தளபதி என்கின்ற ஒற்றை முகத்துக்காகத்தான் 90 லட்சம் பேர் கட்சியில உறுப்பினராக இருக்காங்களே தவிர பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு, ஆதவ் அர்ஜுனா வந்திருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி வந்திருக்கிறாரு, நம்ம போய் கட்சியில போய் சேருவோன்று யாரும் சேரல. சரிங்களா? எங்க கட்சி தலைவரையும் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நம்பி கட்சியில் நாங்க சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கோம். 1 கோடியை நெருங்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. 1 கோடி தொண்டர்கள் தராத தெம்பு, 1 கோடி தொண்டர்கள் தராத பலம், 1 கோடி தொண்டர்கள் வேலை செஞ்சு நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு தராத நம்பிக்கைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் செஞ்சிருவாங்களா என்ன, தந்துருவாங்களா என்ன? அப்புறம் எதுக்கு தேவைப்படுதுங்கிறதா சார்? உங்களுக்கு எதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க? அமைப்பாளர்களை நம்பி எங்க தலைவரும் கிடையாது, நாங்களும் கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது வந்து டெக்னாலஜி காலகட்டம். ரைட். மக்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, அரசியல் மீது ஆர்வம் இல்லாம இருக்காங்க. இருங்க, அரசியல் மீது ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க. அப்போ அரசியலில் மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக அதுக்குதான் விஜய் அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அரசியல் பத்தி கவனிக்காதவங்களுக்கு கூட விஜய் தெரியும்ல. எங்களுடைய செயல் திட்டங்களை மக்கள் மத்தியில் அதிக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வியூகம் அமைக்கக்கூடிய உதவியாளர்கள் தேவையாது. ஏன்னா விஜய் முகத்துக்கு மேல ஒரு வியூகம் தேவையா? பொலிட்டிக்கலி கவனிக்காத அவேரா இல்லாதவங்கள்ட்ட இந்த முகம் போய் சேராதா? வியூக அமைப்பாளர்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான். நாங்க எப்படி உதவி செய்ய இருக்கோம் அதே போன்று உதவி செய்யக்கூடியவர்கள் தான் வியூக அமைப்பாளர்களை தவிர, வியூக அமைப்பாளர்களா முதலமைச்சர் வேட்பாளரே, பிரசாந்த் கிஷோரா முதலமைச்சர் வேட்பாளர், இல்ல ஜான் ஆரோக்கியசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இவங்க தேவைப்படுறாங்கல்ல, முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இவங்க தான் தேவைன்ற ஒரு நிலைமையில இருக்கு. அப்படி நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. நாங்க எந்த இடத்துல சொன்னோம்? நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? விஜய் தன்னோட அறிக்கையில அவங்களை எந்த பொசிஷன்ல வச்சிருக்காருன்னு பார்க்கணும்ல. இவர்கள் எல்லோரும் பொதுச் செயலாளர் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? பொதுச் செயலாளர் யாரு? வியூக அமைப்பாளரா? கட்சிக்காக உழைத்தவருங்க, 15 ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்தில் பணியாற்றவர், ரசிகர் மன்றத்தில் பணியாற்றியவர், மக்களோடு மக்களாக தோள் கொடுத்தவர், கஷ்டங்கள்லையும் நஷ்டங்கள்லையும் கூட இருந்தவர். அதையா நீங்க அந்த லாஸ்ட் வரியா நீங்க பேச மாட்டேன்றீங்க? நீ எவ்வளவு பெரிய வியூக அமைப்பாளராக இருந்தாலும் பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படுங்கன்னு சொல்றாருல, இதுதான் எங்க தலைவர். அப்போ வியூக அமைப்பாளர்களுக்கு பொதுச் செயலாளர் தான் ஆலோசனை கொடுக்க போறாரா? யாருங்க வியூக அமைப்பாளர்? முதல்ல உங்களை போன்று என்னை போன்று ஒரு நபர் தானே. தமிழ்நாட்டினுடைய வாழ்வியல், தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது, தமிழ்நாட்டில் என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய சாதனைகள் என்ன, பாதகங்கள் என்ன, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எனக்கு தெரியுமா தெரியாதா? என் கட்சியுடைய தோழர்களுக்கு தெரியாதா? தெரியும். இதையெல்லாம் நம்பிதான் அவர்கள் எங்களை நம்பிதான் வந்தாரு. திரும்ப சொல்றேன், தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டு மக்களையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களையும் நம்பிதான் கட்சி ஆரம்பித்தாரே தவிர, ஃபியூச்சர்ல பிரசாந்த் கிஷோர் வருவாரு, ஆதவ் அர்ஜுனா நம்ம கட்சியில வந்து சேருவாரு, ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு நபர் வருவாரு, இவங்க 3 பேர் இருந்தா நம்ம போதும்னு நம்பி எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ எங்க தலைவர் எங்களை நம்பி இருக்காரு, நாங்க எங்க தலைவரை நம்பி இருக்கோம். அப்ப இடையில எதுக்கு தமிழ்நாட்டு மக்களை நம்பி இருக்கோம்? என்னதான் வியூகம் அமைப்பாங்க? அப்படி என்னதான் 29 அணி, எப்படி எங்கிட்ட 28 அணி இருக்குல்ல, 28 அணியோட பிளஸ் 1 சேர்த்தீங்கன்னா 29. ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்குல்ல, அவ்வளவுதான். ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்குல்ல, ஒருத்தங்க கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பீங்க. ரைட்டு. நெசவாளர் அணினா அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அணிக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. வியூக அமைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க? வியூகத்தை அமைச்சு கொடுப்பாங்க. என்ன வியூகத்தை? இது போன்று பேசுங்க, இதுதாங்க வரலாறு, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்களா? சொல்லி கொடுப்பாங்க. அதுக்குதான் ஒரு அணி. என்ன சார் உங்களுக்கே எல்லாம் தெரியும்ல சார், என்னென்ன பிரச்சனை எல்லாமே தெரியும்ல சார். பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வராங்க சார், எல்லா அனுபவம் இருக்குல்ல சார். அவங்களுக்கு நீங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி பேசுங்கன்னு இன்னொருத்தர் தேவையா? எனக்கு தெரியுங்க, கட்சியினுடைய எல்லாருக்குமே தெரியுமா? தெரியும். புதுசா வரக்கூடியவர்களுக்கு தெரியுமா? அப்போ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வியூகமா தான் பார்க்கணுமே தவிர, இவர்கள் தான் அதிகாரம், இவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். எத்தனை பேர் வேணா ஆலோசனை சொல்லட்டுங்க, கடைசியில முடிவெடுக்கக்கூடியவர் எங்க தலைவர் தான். எங்க தலைவர் தான் முடிவெடுப்பாரு. 1000 பேர் 1000 ஆலோசனை சொல்லுங்க. இந்த ஐயநாதன் அவர்கள் கூட தான் ஆலோசனை சொன்னாரு, ஆனா முடிவெடுக்க வேண்டியது எங்க தலைவர் தான். வாய்ப்பு கிடைச்சா நீங்க கூட கலாட்டா சார்பா ஒரு எங்க தலைவருக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. அதை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ள கூடாதா தலைவர் முடிவெடுப்பாரு. அதனால வந்து வியூக அமைப்பாளர்களாக போட்டிருக்காங்களே தவிர, இவர்கள் தான் எல்லாமே, இவர்கள் சொல்றதுதான் கட்சி, இவர்கள் இல்லை என்றால் கட்சி கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எங்களை போன்ற அவர்கள் ஒரு நபர்கள், அவ்வளவுதான். நீங்க அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏன் திமுக வியூக அமைப்பாளர் வைக்கின்ற பொழுது ஏன் இந்த கேள்வி நீங்க கேட்கல?
காங்கிரஸ் வைக்கின்ற பொழுது ஏன் நீங்க கேட்கல? நம்ம மாற்று பிஜேபி வைக்கின்ற பொழுது ஏன் கேட்கல? நம்ம தானே மாற்றுன்னு வரோம். இவங்க எல்லாம் தேவையில்லை, நாங்க வரோம் கூர்மைப்படுத்துறோம், நம்ம தானே சொல்றோம். ஆமா, கூர்மைப்படுத்துறோம். அரசியலை செய்யறோம், நம்ம வந்து நல்ல ஆட்சியை கொடுக்குறோம். மதவாத கூர்மைப்படுத்தி வேலை செய்வதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குறோம். நிர்வாக பிரச்சனை இல்லாத, மதவாத சாதிவாத பிளவுவாதம் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறோம். நம்ம தானே சொல்றோம். இவங்களுக்கு எல்லாம் மாற்ற நம்ம தானே வரோம். உங்கள்ட்ட தானே கேட்க முடியும். அவங்க செய்யறதே நீங்களும் செய்வீங்கன்னா நீங்க எதுக்குன்ற கேள்வி வராதா? வாரிசு அரசியல் கூடாது என்பது ஒரு மாற்று, மன்னராட்சி அணுகுமுறை இருக்கக்கூடாது என்பது ஒரு மாற்று, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு மாற்று, ரைட், வியூக அமைப்பாளர்கள் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்பது ஒரு மாற்றா? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல சார், வெளிப்படையா சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் வியூக அமைப்பாளர் தேவைப்பட்டு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. நம்மளும் வியூக அமைப்பாளர் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் போல அப்படின்னு நினைக்கிறது இது மாற்று இல்லைங்கிற இடத்த தானே கொண்டு வந்து சேர்க்குது. எங்க கட்சியில வெறும் வியூக அமைப்பாளர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? 90 லட்சம் என்ன சார், அவன் மத்த கட்சிகள் அமைப்பாளர் பிரதமர் மோடிக்கோ, ஸ்டாலினுக்கோ, அகிலேஷ் யாதவுக்கோ, இல்ல வேறு பல முதல்வர்களுக்கோ, மம்தா பானர்ஜிக்கோ வியூக அமைப்பாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? திரிணாமுல் காங்கிரஸ் கேடர் இல்லையா? சமாஜ்வாதி கேடர் இல்லையா? அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கும் தேவைப்படுது. அமைப்பாளர்கள் எங்களுக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்க பொதுச் செயலாளருக்கும் உதவியாக இருப்பாங்களே தவிர சீமான் ஒரு வேற எந்த மாற்றமும் கிடையாது. சீமான் இங்கதான் ஒரு வாதம் வைக்கிறார். பணக்கொழுப்பு உங்களை மட்டும் தனியா சொல்லல, பொதுவாக அந்த வியூக அமைப்பாளர்கள் வைக்கிற எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி சொல்வதாக கூட புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பணக்கொழுப்புல செய்யற விஷயம் இருந்துட்டு போட்டுமே. பணக்கொழுப்பு தான். எங்க தலைவர் அவர்கள் வேர்வை சிந்தி உழைத்த பணத்துல வந்து அவர் வியூகத்தை அமைக்கக்கூடிய செயல் திட்டத்தில் ஈடுபடுறாரு. இதுல என்ன இருக்கு? அதாவது வாய்க்கொழுப்பு உள்ளவர்கள் எங்களை பார்த்து பணங்கொழுப்பு என்று பேசலாமா? எங்களுக்கு பணங்கொழுப்பு இருக்கா இல்லையா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொடுப்பாங்க. 2026 தேர்தல் களத்துல, தேர்தல் முடிவுல நீங்க பார்க்க போறீங்க. எங்களுடைய பணத்தை தானே நாங்கள் செலவு பண்றோம், மக்களிடம் வாங்கி நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தின் மூலமாக அவர் செலவு பண்ணுறாரு. அது உங்களுக்கு கொழுப்புனா இருந்துட்டு போட்டுமே, அதில் என்ன தப்பு இருக்கு? மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சோமா? சொல்லுங்க, கிடையாது இல்ல. அதனால அவர் பேசுறவர் பணம் செலவு பண்ணி வந்தாங்கன்னா அப்ப இவங்களும் என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வி வராதா? எவ்வளவு செலவு பண்ணாரு சொல்லுங்க. இவ்வளவு பணம் அவர் பணம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், பண கொழுப்புன்னு ஆமா இவ்வளவு சம்பாரிச்சோம் அப்படின்னு நம்மளே சொல்றோம்ல. அப்ப அந்த அடிப்படையில தான் பொதுமையான ஒரு கேள்வி வருது. இவ்வளவு பணம் கொடுத்தாரு, எவ்வளவு பணம் கொடுத்தாரு? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பெரும்பாலும் தேவேந்திரன் அவர்களுக்கு எங்க தலைவர் சொன்னாரா, நான் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் இத்தனை கோடி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல சார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு இந்தியா முழுக்க, அதுவும் நீங்க சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதிகமான பணம் தான் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல நாங்க அக்ரிமெண்ட் போட்டோம் தான் கேள்வி. இப்ப 2021 பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேயோட அக்ரிமெண்ட் பிரசாந்த் கிஷோர் எதுக்கு வந்து பார்த்தார்? அக்ரிமெண்ட் போடுகிற ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்துல இந்த மாதிரி இவரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நம்ம கட்சிக்காக பணி செய்ய போறாரு என்று வெளிப்படையாக அவர் அறிவித்தாங்க. 200 கோடி நீங்க அறிவித்தாங்க, ரைட்? சரிங்களா? நீங்க அறிவிக்கல. எந்த இடத்துல அக்ரிமெண்ட் போட்டோம், எந்த இடத்துல அவர் எங்களுக்கு வேலை செய்ய போறாரு யாரு சொன்னா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்களை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் எதற்காக சந்திச்சார்? ஏன் ஒரு வெளிப்படையா இன்ன காரணம்னு அறிவிக்கல? நீங்க ஒரு நட்பு ரீதியா சந்திச்சிருக்கீங்க. நட்பு ரீதியான்னு சொல்லலாம்ல. எதுக்கு சொல்லணும்? என்ன சார், நீங்க அரசியல் வாழ்வுல இருக்கீங்க, பொது வாழ்வுல இருக்கீங்க, பொது வாழ்வுல இருக்கீங்க. நீங்க அவர் ஏற்கனவே ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆமா, நாங்க கூட்டணி வைக்கிறீங்களா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சா? தலைவர் சொல்லுவாருங்க. அதான் சார், ஒரு சந்திப்பு நடந்துச்சுன்னா நீங்க வெளிப்படையா அறிவிச்சீங்கன்னா தானே சொல்றாங்க. பொது வாழ்வுல இருக்கீங்கல்ல, அடுத்து பல சந்திப்புகள் இருக்குல்ல, எல்லா சந்திப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல போறாரு. ஒரு அதான் சார் சொல்லுவாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்டோ இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரோ சந்திக்கிறாங்க, அமைப்பாளர்களை ரகசியமான சந்திப்பா இருக்க கூடாது இல்ல? அமைப்பாளர்களை சந்திப்பதில் எந்த தவறெல்லாம் இல்ல, தவறெல்லாம் இல்ல சார். சார் வச்சுக்கிறதும் தவறு இல்ல சார். ஆனா நாம வச்சுக்கிறதுல என்ன தப்பு? அதான் தவறு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். தவறு இல்ல, வச்சுக்கங்க. நாடு முழுக்க எல்லா கட்சிகளும் வச்சுக்கிறாங்க, நம்ம வச்சுக்கிட்டா என்ன? அதுல எல்லாம் எந்த பிள்ளையும் இல்ல. ஒரு ஸ்டாலினை போய் பார்க்கும்போது எதற்காக ஸ்டாலினை போய் பார்த்தாருன்னு உங்களுக்கு ஒரு கோவம் வரல? சார் நீங்களே சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க வெளிப்படையா அறிவிக்கிறாங்க நம்ம கட்சிக்கு இவங்க இந்த வேலை செய்வாங்க, அக்ரிமெண்டே போடல இல்ல. அப்ப எதுக்காக அந்த சந்திப்பு? கூட்டணி பேச்சுவார்த்தையா? என்ன பேச்சுவார்த்தை, என்ன சந்திப்பு? அறிவிப்பாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன் ஒரு 5 நாள் உங்களால வெயிட் பண்ண முடியாதா? சந்திச்சு போய் என்ன ஒரு வாரம் தான் ஆகுது. சொல்லுவாங்கன்னு அடுத்தடுத்த சந்திப்புகள் இருக்கு, கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கு. இப்ப 26ஆம் தேதி 1ஆம் ஆண்டு சீமான் தான் அதான் சொல்றாருல, நாங்க மக்களை நம்பி தான் வேலை செய்யறோம், நாங்களும் மக்களை நம்பி தான் வரோம், எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் எங்களுக்கு தேவையில்லைன்றாரு. அவங்க கட்சியில நீண்ட நாள் பயணித்த ஜெகதீஷ் பாண்டியன் ஒருத்தர், அண்ணன் சீமான் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம், 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பயணித்தவர், மாநில ஒருங்கிணைப்பாளர். அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. 2016, 2021, 2024 இந்த 3 தேர்தல் நேரங்களிலையும் நமக்கு வியூகம் அமைத்து கொடுத்தது யார்? நம்ம கட்சியினுடைய உள்கட்டமைப்பு விவகாரத்தில் தலையிட்டது யார்? நம்ம கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது யார் என்று அவர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு.
அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போயிட்டாரு, அதனால ஆதங்கத்துல பேசுறாருன்னு கூட சொல்லுவாங்க. ஏங்க 15 வருஷமா கூட இருந்தவருங்க, அவர் எப்படிங்க பொய் சொல்ல முடியும்? ஒரு பொது தளத்துல ஒரு பதிவு போடுகின்ற பொழுது பொய்யெல்லாம் போட முடியாது, சரிங்களா? அவர் சொல்றாருல வியூகம் அமைப்பு, அவங்களுக்கும் வியூக அமைப்பாளர் இருந்திருக்காங்க. இப்ப ரவீந்திர துரைசாமி யாரு? அரசியல் விமர்சகர், அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். யாரு? ரவீந்திர துரைசாமியை சொல்லி தானே ரஜினிகாந்த் போய் நீங்க பாக்குறீங்க, ரவீந்திர துரைசாமி சொல்லி தானே கேண்டிடேட் எல்லாம் போடுறீங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க சார்? வியூக அமைப்பாளர் தானே அவரு ரவீந்திர துரைசாமி. ரவீந்திர துரைசாமி அவர் சொல்லி தான் கேண்டிடேட் எல்லாம் போட்டாருங்கிறது வெளிப்படையா யாரும் சொல்லல. ரவீந்திர துரைசாமியே சொல்லியிருக்காரு. நான் சொல்றத தம்பி கேப்பாப்ல, பல பேர் பல வகையில ஒரு சொல்றதுதான் சார். அப்ப ரவீந்திர துரைசாமி சொல்றாரா? அப்ப ஒரே நிமிஷம் சார். அப்ப ஐயநாதன் சொன்னார்ல, ஆமா, நீங்க வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு தான் போறதுக்கு போயிட்டு இருக்குதுன்னு விஜயே என்கிட்ட சொன்னதா சொல்றாருல்ல, அது உண்மைதானே? அவர் யாரு? ஒரு பத்திரிகையாளர். அவரும் இதே மாதிரி வியூகங்கள் எல்லாம் வகுத்தவர் தான். அவருக்கும் ஒரு அரசியல் அனுபவம் எல்லாம் இருக்குது. தலைவர் அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது. நீங்க மட்டும் அப்ப நீங்க சொல்லணும். தமிழ்நாட்டில் சீமான் சொன்னாரா? அப்ப ரவீந்திரன் துரைசாமி சொன்ன கேண்டிடேட் நான் போட்டேன். அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகவா தமிழக வெற்றி கழகம் உருவானது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகவா சினிமா துறையின் உச்சபட்ச இடத்தை தூக்கி எறிந்து விட்டு தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் முதலமைச்சர் ஆவதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வருவதற்கு கட்சி ஆரம்பித்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்காரு. அதனால ஐயநாதன் அவர்கள் பேசுவது பச்சை பொய்ன்ற நானு. அப்படி நீங்க விமர்சனம் வைக்கிற மாதிரி தான் அங்கேயும் சொல்லுவாங்க, நாம் தமிழர்ல சொல்லுவாங்க. ஐயநாதன் யார்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு வந்தது. மரியாதைக்குரிய ஐயநாதன் யார்? அவருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன தொடர்பு? விஜய சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சாருங்க. அது என்ன சார் சந்திச்சாருங்க. அவர் யார்? எதற்காக சந்திக்கணும்? இருங்க, இப்ப நான் சொல்லலாம், நான் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கேன், கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன். எங்க தலைவர் என்னிடம் சொல்லியிருக்கிறாரு, எங்க கட்சியை சார்ந்தவரிடம் சொல்லியிருக்கிறாரு, 26 ஆட்சி அமைக்கணும், 26 நம்ம தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்றோம்ல அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணிக்கு வரவங்களுக்கு பங்கு கொடுப்பணும். கண்டிப்பா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான அதிகார பகிர்வு. புரியுதுங்களா? அதுக்காக வந்து அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு நாங்க போறோம்னு எங்க தலைவர் சொன்னாரு. எங்க தலைமையில தாங்க கூட்டணி, எங்க தலைவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், எங்க தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஐயநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு? அதிமுகவோடு கூட்டணி வச்சு போறாங்க அப்படின்னா அதிமுக ஏற்றுக்கொண்டு வருமா? லாஜிக்கா பேசுவோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவாரா? உங்க தலைமை எப்படி சார் ஏத்துக்கிட்டு? அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப ஐயநாதன் அவர்கள் பேசுறது பொய் தானே? பொய் தானே? விஜயகாந்த் ஜெயலலிதா தலைமை ஏத்துக்கிட்டு வந்தாரா இல்லையா? அவர் மாற்றுன்னு வந்தவர் தானே. நான் இப்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், எங்க தலைமையில தான் கூட்டணி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஒரு நாள் போதும் தேர்தல் கூட்டணி கணக்குகளை ஒரு நாள் பலவாறு மாத்தி இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஏங்க நான் திரும்பவும் சொல்றேங்க, ரைட், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் அறிவிக்கல. விஜய் அப்படி சொல்ல மாட்டாரு. இப்ப நான் யாருங்க கட்சியில கொள்கை பரப்பு இணை செயலாளர்? என்னங்க எங்க தலைவர் சொன்னாதானங்க நான் பேச முடியல. நான் எப்படிங்க பேச முடியும்? நானே ஏதாவது கதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. நான் திரும்ப அதான் சொல்றேன், எங்க கட்சி கூட்டணி. ஏன் எப்பவும் திமுக பாஜகவை இவ்வளவு ஸ்ட்ராங்கா விமர்சிக்க கூடிய, அவங்களையும் பேர் சொல்றது இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா அதிமுகவை ஒரு மறைமுகமா கூட விமர்சிக்க மாட்டீங்கன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் இந்த இதுதான். துணிச்சலுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்பதுதான் துணிச்சலினுடைய அடையாளம். அப்போ மாநிலத்தில் திமுக அதிகாரத்தில் இருக்கு, ஒன்றியத்தில் பிஜேபி அதிகாரத்தில் இருக்கு. அதை எதிர்த்து எங்க தலைவர் கேள்வி கேட்கிறார். அதிமுகவை நாம ஏன் பேசல அப்படின்னா, அதிமுக ஏற்கனவே மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்து வராங்க. எத்தனை எம்எல்ஏ சார் அவங்க? எம்எல்ஏ அதிகாரத்துல யார் இருக்கா? அப்படியே டபுள் த எம்எல்ஏனா ஆட்சி சார். அவங்க அதிகாரத்துல யார் இருக்காங்க நம்ம கேள்வி. அப்ப இப்படி ஒரு வாதம் வரும்ல, அப்ப அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவர்களை கேள்வி கேட்பது, அவர்கள் அந்த துணிச்சலோடு அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்ற ஒரு அணி அமைக்கலாம்ல, அதற்கு நம்ம நிக்கலாம்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ துணை முதல்வரோ ஏற்றுக்கலாம்ல. நாங்க அமைக்க போறோம், அமைக்க மாட்டோம் சொன்னோம். ரைட், எங்க தலைமையில் கூட்டணி, எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்க தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய சித்தாந்தவாதிகளை, கொள்கைவாதிகளை எங்க தலைவர் அவர்கள் அரவணைத்துக் கொள்வார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எங்க தலைவர் அதிகார பகிர்வை ஏற்படுத்துவார். இது சமூக நீதி, உண்மையான ஒரு சமத்துவம். அப்படி சொல்லியும் இன்னும் வேறு யாரும் வந்த மாதிரி தெரியலையே சார். எப்படி உங்களுக்கு தெரியும் வரலன்னு? யாரோடு பேசிட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் வந்து எங்களுக்கு எல்லாமே ரகசியமாவே செய்யறதா? ஏங்க தேர்தலுக்கு இன்னும் 12 மாசம் இருக்குங்க. என்ன சார் மக்கள் பணி தானே உங்களுக்கு தெரியும்? மக்கள் பணி தானே சார். அதாவது பேசலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்க பேசுனதா அறிவிக்கல, நீங்க பேசுனதா அறிவிக்கல, அப்ப நீங்க செய்யலைன்னு அர்த்தம். ரகசியமா தவறுகள் செய்வாங்க சார், சூழ்ச்சிகள் செய்வாங்க. மாதத்துக்கு பிறகு காட்சிகள் மாறும். பார்க்க தானே போறீங்க. இன்னும் தேர்தலுக்கு 12 மாசம் இருக்கு. நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க, யாருமே பேசல, உங்க கட்சி யாருமே வரலன்றீங்க. ஆதவர்ஜுனா வந்தாரா இல்லையா?
கட்சியிலிருந்து விலகி வந்தாரு சார், விலகி வராங்க, தனிநபர்கள் விலகி வந்தாங்களா இல்லையா? ம். அது போன்று கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குங்க. பல கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக கட்சி கூட்டணிக்குள்ளேயே பல குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கா இல்லையா? சட்ட ஒழுங்கு ஒன்னாதான் இருக்குன்றாங்க, சும்மா வாயில சொல்றாங்க. ஆனா நாலு அறிக்கைகள் பாருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லிடுது? அது வந்து தோழமை சுட்டுதல்ல, தோழமை சுட்டல் தானே அடுத்து பகை முரணா மாறப்போகுது. புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த அரசாங்கம் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறது, காங்கிரஸ் சொல்லுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? திமுக கூட்டணியில இருந்து வர வாய்ப்பு இருக்கு. எங்களை ஏற்றுக்கொண்டு, எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு, தமிழ்நாட்டு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை எங்க தலைவர் அவர்கள் அரவணைத்துக் கொள்வார். 26 என்பது கூட்டணி ஆட்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல தலைவர் தான் முதலமைச்சர். ரைட். அதே திரும்ப அந்த கூட்டணி ஆட்சிக்கான வியூகம் தான் வகுக்கப்பட்டு இருக்கு, வேலைகள் நடந்து கொண்டு. இது தெரியாத ஐயநாதன் அவர்கள் அவர் வாய்க்கு வந்த பொய்கள் எல்லாம் சொல்றாரு. அவர் பதவி கொடுக்கவில்லை என்பதற்காக பொய் சொல்லிட்டு போறாரு. பதவி அது தவறுன்ற நான் என்னிட தானே கேட்டாரு. நான் எத்தனை நாளைக்கு மூத்த பத்திரிகையாளரா இருக்கிறது, எனக்கும் கட்சியில ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் சிறப்பா பணியாற்றுவேன், இறுதி காலம் வரை நான் தம்பிக்காக, எங்க தலைவரை வந்து தம்பின்னு சொல்லுவார், தம்பிக்காக உழைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால தம்பி அவர்கள் வந்து என்னை சந்தித்து ஒரு நல்ல பதவி கொடுத்தாருன்னா நான் கடைசி வரைக்கும் கட்சிக்கு உண்மையாக உழைப்பேன் என்று அவர் சொன்னார். அவர் தலைவரிடம் பதவி ஏதாவது கேட்டிருக்கலாம், எங்கள் தலைவர் காத்துருங்க கொஞ்ச நாள் கழித்து தரேன்னு சொல்லியிருக்கலாம். அதை பொறுத்து கொள்ள முடியாத அவர் வெளியில் வந்து இந்த மாதிரி அவர் என்னிடம் இது வந்து ஒரு பத்திரிகை தர்மமா? ஒரு மூத்த ஊடகவியலாளருக்கு இது ஒரு அழகா? உங்ககிட்ட பர்சனலாக கூப்பிட்டு பேசுகிறேன், அவர் சந்திச்சாரா சந்திக்கலான்னா எனக்கு தெரியாது, தலைவர் வந்து அவரிடம் பேசினாரா பேசலையான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு கருத்தை உங்களிடம் சொல்கிறார், அது வாதத்துக்கு உண்மைனே வச்சுக்கோங்களேன், சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் வெளியில் சொல்கிறீங்களா? இது வந்து பத்திரிகை தர்மமா? இது அயோக்கியத்தனம். அந்த ஒரு தவறை மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் செய்கிறாரு, அது தவறுன்ற. அப்போ ஒரு சுயநலத்துக்காக வந்தீங்க, அந்த சுயநலம் நடக்கவில்லை என்பதற்காக சேற்று யாரி எங்கள் மீது நீங்கள் எறிகிறீங்கல்ல, அது எங்களுக்கா பாதிப்பு? உங்களுக்கு தானே இப்போ பாதிப்பு. யார் இப்போ உண்மை உங்களை நம்புவாங்களா? யாராவது பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இருக்கிறீங்களா, உங்களை யாராவது நம்புவாங்களா? உங்களிடம் ஏதாவது ஒரு உண்மையான தகவலை சொல்லுவாங்களா? இப்போ உண்மைத்தன்மையற்ற ஒரு நபராக ஐயநாதன் அவர்கள் மாறிட்டார்ல, அதுக்கு அவரே ஒரு காரணமாக இருக்கார். அவர் தான் தவளை தன் வாயால் கெடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அது கேட்டார் வகையில் அவரே தன் வாயால் கெட்டுட்டார். அவர் மீது இன்று வரைக்கும் எங்களுக்கு மதிப்பு இருக்குது. நான் தான் அவரை பயிலரங்கத்துக்கு அழைத்துட்டு போகிறேன், சென்னையிலிருந்து சேலத்துக்கு காரில் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த காரில் அவர் என்னெல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியும். அவர் சொல்கிறார்ல, இவர் வந்து பிராண்ட் பண்ணுறாங்க, சர்ப்பு விளம்பரத்துக்கு பிராண்ட் பண்ணுற மாதிரி பிராண்ட் பண்ணுறாங்கன்னு அவர் தான் சொல்கிறாரு. எம்ஜிஆரை விஞ்சிட்டாரு தம்பி, எம்ஜிஆரை விட தம்பி பல மடங்கு உயர்ந்துட்டாரு. மக்கள் கொண்டாடுறாங்க. திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்தணும்னா அது என் தம்பியால் மட்டும்தான் முடியும். தம்பி வியூகம் அமைச்சு போனால் திமுகவை வீழ்த்திடலாம். இனிமேல் தம்பி தான் மக்கள் கொண்டாடுறாங்க. தம்பி மாநாட்டில் பேசியதை பார்த்து தான் நான் ரொம்ப வியப்புக்கு உள்ளானன்னு அண்மையில் என்கிட்ட பேசுகிறாரு. மாநாட்டு ஸ்பீச் தொடர்பாக என்கிட்ட பேசுகிறாரு. என்னமா பேசுகிறாப்புல தம்பி அப்படின்னு பேசுகிறாரு. பயிலரங்கத்துக்கு போகும்போது பல கருத்துக்களை சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்லணும்? நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சிங்க இல்லை, ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி விஜய் அவர்கள் சொன்னதை வெளியில் சொல்லலாமா தனிப்பட்ட சந்திப்புலன்னு, அதே மாதிரி உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னது நீங்கள் சொல்லலாமா? இல்லை, அதாவது எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் நம் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று. நீங்கள் வந்து ரொம்ப மரியாதையாக இருந்தீங்கன்னா நானும் மரியாதையாக இருந்திருப்பேன். நான் வந்து கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நீங்கள் வந்து பல கருத்துக்களை என்னிடம் பேசியிருக்கீங்க. அந்த கருத்துக்கள்லாம் விட்டுட்டு இவரை வந்து கல்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவரே சொல்கிறாரு, கல்ட், கரிஸ்மேட்டிக் லீடர், தமிழ்நாட்டினுடைய அடையாளம், உச்ச நட்சத்திரம் என் தம்பி அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து காருக்குள்ளே ஒரு பேச்சு பேசிட்டு வெளியில் ஊடகத்தில் வேறு விதமாக பேசுகின்ற பொழுது உங்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. நான் தானே உங்களை கூப்பிட்டு போகிறேன், நான் தானே உங்களை தேர்வு பண்ணுறேன். எங்களோட வியூக அமைப்பாளர்கள் தானே உங்களை தேர்வு பண்ணுறாங்க. பயிலரங்கத்தில் யார் பேச வேண்டும் என்று முடிவு செய்கின்ற பொழுது ஐயநாதன் என்கின்ற ஒரு நபர் இருக்கிறாரு, மூத்த பத்திரிகையாளர், நமக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு, அவரை நம்ம பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு எங்கள் வியூக அமைப்பாளர்கள் தானே உங்களை தேர்வு பண்ணுறாங்க. உங்களை தேர்வு பண்ணும்போது இனிச்சுதா? இப்போ என்ன சொல்கிறீங்க, வியூக அமைப்பாளர்கள்லாம் தவறாக போகிறாங்க, அவங்க வந்து இந்த கட்சியை அழிவை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார்ல. இந்த வியூக அமைப்பாளர்கள் தானே ஐயா உங்களை தேர்வு பண்ணாங்க பயிலரங்கத்தில் பேசணும் அப்படின்னு. அப்போ மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்ததா? அப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப இனிமையானவராக இருந்தாரா? என்கிட்டே சொல்லியிருக்காரு, ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி, நல்லா அழகாக பேசுகிறாரு, மணிக்கணக்காக உட்காந்து பேசுகிறாரு, ஃபோன் பண்ணால் உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாரு, ரொம்ப பண்பானவராக இருக்கிறாரு அப்படின்னு பேசின ஐயநாதன் அவர்கள் இப்போ அதே ஜான் ஆரோக்கியசாமி குறித்து என்ன பேசுகிறாரு? இவர் தான் கட்சியை வீழ்த்த போகிறாரு, தளபதி அவர்களை சந்திக்க விடாமல் இவர் தான் தடுக்கிறாரு. சரி, இவர் தடுத்திருந்தா அப்போ எப்படி இவர் 45 நிமிஷம் தளபதி அவர்களை சந்தித்து பேசியிருப்பார்? அப்போ முன்னுக்கு பிறனா யார் பேசுகிறா?
அப்போ இதை வந்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் வந்து தாவேக்கு ஆதரவாளர் கிடையாது. நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருக்கேன். கட்சிக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கும்போது கட்சிக்கு எதிராக நீங்கள் அவதூறு பரப்புகின்ற பொழுது உங்களை தோல் உரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. மீண்டும் மீண்டும் அதை தோல் உரிச்சுட்டே தான் இருப்பேன் நான். நன்றி சார், உங்களுடைய Milky Mist Paneer. Milky Mist Paneer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.